ஹலோ மில்க் பாக்கெட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிஜமாவே எல்லாரும் ரொம்ப ரொம்ப சூப்பரா, செம்ம எனர்ஜியா, பாசிட்டிவ் வைப்ஸோட இருப்பீங்கன்னு நான் மனசார நம்புறேன். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் இருக்கு பாருங்க. இது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், குறிப்பா பெண்கள் என்கிட்ட இன்ஸ்டாலையும் கமெண்ட்லயும் டெய்லி கேட்டுட்டே இருந்த ஒரு விஷயம். அக்கா, சீப்பை எடுத்தாலே பயமா இருக்கு. காலையில எந்திரிச்சு பெட்ல பார்த்தா என் முடிதான் கிடக்கு. குளிச்சுட்டு வந்தா பாத்ரூம் ஓட்டையில கொத்து கொத்தா முடி நிக்குது. நெத்தி முன்னாடி விட இப்போ ரொம்ப பெருசாயிட்டே போகுது. ஏதாவது மேஜிக் டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்டு உருகுறீங்க. எனக்கு புரியுது தோழிகளே. முடி கொட்டும் போது வர்ற அந்த ஒரு மனக்கவலை இருக்கே, அது ரொம்ப பெருசு. ஏன்னா முடி அப்படிங்கிறது நமக்கு வெறும் ஒரு புரத இழை கிடையாது. அது நம்மளோட அடையாளம், நம்மளோட அழகு, நம்மளோட கான்ஃபிடன்ஸ். ஆனா நிஜத்துல என்ன நடக்குது? நாம கண்ட ஷாம்பு மாத்துறோம், பார்லருக்கு போய் ஆயிரக்கணக்கில் செலவு பண்றோம். ஆனா ரிசல்ட் ஜீரோ. இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த 10 ஆயில் டிப்ஸ் இருக்கு பாருங்க. இது ஏதோ கூகுள்ல சும்மா தேடிட்டு வந்து சொல்றது கிடையாது. நம்ம ஊர் பாட்டி வைத்தியம் முதல் லேட்டஸ்ட் சயின்ஸ் ரிசர்ச் வரைக்கும் அனலைஸ் பண்ணி நிஜமாவே ஒர்க் அவுட் ஆகுற 10 சீக்ரெட் ஹேர் ஆயில்ஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு ரொம்ப ஜாலியா ஒரு ஃப்ரெண்டா பேசி தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோவோட கடைசி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நீங்களே ஒரு ஹேர் எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. அதுவும் அந்த 10வது ஆயில் இருக்கு பாருங்க, அது நிஜமாவே ஒரு மிராக்கிள். ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். முதல்ல நாம பார்க்க போறது நம்ம எல்லாருடைய வீட்லயும் காலங்காலமா இருக்கிற அந்த தேங்காய் எண்ணெய். ஆனா இப்போ இருக்கிற நிறைய பேர் இதை சரியா பயன்படுத்துறதே இல்ல. அறிவியல் ரீதியா பார்த்தா தேங்காய் எண்ணெயில லாரிக் ஆசிட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இது முடியோட வேர்க்கால்கள்ல ஈஸியா ஊடுருவி முடிக்குள்ள இருக்கிற புரோட்டீன் லாஸை தடுக்கும். வேற எந்த எண்ணெய்க்கும் இந்த பவர் கிடையாது. ஆயுர்வேதத்துல இதை கேஷியான்னு சொல்லுவாங்க. அதாவது இது ஒரு குளிர்ச்சியான எண்ணெய். ஆனா தோழிகளே, ஒரு விஷயம் கவனிங்க. கடையில மணம் சேர்க்கப்பட்ட அல்லது கலப்படம் செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெய் வாங்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் செக்குல ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் வாங்குங்க. இதை அப்படியே பயன்படுத்தாம லேசா வெதுவெதுப்பா சூடு பண்ணி அப்ளை பண்ணுங்க. ரொம்ப ஆயிலி ஸ்கேல்ப் இருக்கிறவங்க இதை தலையில வச்சுட்டு அப்படியே தூங்காதீங்க. ஏன்னா இது பொடுக அதிகப்படுத்த வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி எண்ணெய் தேய்க்கும் போது நகத்தால கீறாம விரல் நுனிகளால மெதுவா மசாஜ் பண்ணுங்க. அடுத்ததா ஆமணக்கு எண்ணெய். இதை நான் ஹேர் க்ரோத் கிங்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதுல இருக்கிற ரிசினோலிக் ஆசிட் ரத்த ஓட்டத்தை அபாரமா அதிகரிக்கும். உங்க முடி ரொம்ப மெலிசா இருக்கு, அடர்த்தியே இல்லைன்னு கவலைப்பட்டா இதுதான் உங்களுக்கான பெஸ்ட் சொல்யூஷன். ஆனா இது ரொம்ப திக்கா இருக்கும், அதனால இதை தனியா பயன்படுத்தவே கூடாது. தேங்காய் எண்ணெய் அல்லது பாதாம் எண்ணெயோட கலந்துக்கோங்க. வாரத்துல 2 நாள் நைட் அப்ளை பண்ணி மறுநாள் வாஷ் பண்ணுங்க. ஆனா ஒரு எச்சரிக்கை, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இல்லனா அடிக்கடி சளி பிடிக்கிறவங்க நைட்ல இதை அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா இது ரொம்ப குளிர்ச்சி. அவங்க மதியம் நேரத்துல ஒரு 1 மணி நேரம் மட்டும் வச்சுட்டு குளிச்சிடலாம். இது முடியோட வேர்க்கால்களை ஸ்ட்ராங் பண்ணி முடி உதிர்வை உடனடியா நிப்பாட்டும். மூணாவதா வெந்தய எண்ணெய் பத்தி பார்க்கலாம். முடி நல்லா ஜொலிக்கணும், அதே சமயம் நல்ல கண்டிஷனிங் ஆகணும்னு ஆசையா? அப்போ இதுதான் உங்களுக்கான சாய்ஸ். வெந்தயத்துல நியாசின் மற்றும் பொட்டாசியம் இருக்கு. இது முடி நரைக்கிறத தள்ளி போடும். ஆயுர்வேதத்துல இது ஒரு சிறந்த நேச்சுரல் கண்டிஷனர். 200 மில்லி தேங்காய் எண்ணெயில ஒரு 2 ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு அது செவக்கிற வரைக்கும் காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. இதை அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு குளிச்சாலே போதும். முடி அப்படியே சில்கியா மாறும். ரொம்ப கோல்டு பாடி இருக்கிறவங்க அதிக நேரம் தலையில வச்சுக்காதீங்க. ஏன்னா உடம்பு சூட்டை இது டக்குன்னு குறைச்சிடும். அதே மாதிரி பொடுகு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல தீர்வு. நாலாவதா நம்ம ஊரு பொக்கிஷம் கருவேப்பிலை எண்ணெய். முடி கருப்பா அடர்த்தியா வளர இது ஒரு மேஜிக்னே சொல்லலாம். இதுல பீட்டா கெரோட்டின் மற்றும் புரோட்டீன் அதிகமா இருக்கு. ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை எடுத்து தண்ணி இல்லாம அரைச்சு சாறு எடுத்து தேங்காய் எண்ணெயில கலந்து பச்சை நிறம் மாறாம காய்ச்சணும். இதை நீங்க டெய்லி ஹேர் ஆயிலா கூட பயன்படுத்தலாம். ரொம்ப லைட்டா இருக்கும். ஆனா இலைகளை நல்லா கழுவி காய வச்சு பயன்படுத்துங்க. ஏன்னா ஈரம் இருந்தா எண்ணெய் சீக்கிரம் கெட்டு போயிடும். முடிக்கு நேச்சுரல் கருப்பு நிறம் கொடுக்க இதை விட சிறந்த எண்ணெய் எதுவுமே இல்ல தோழிகளே. அஞ்சாவதா வெங்காய எண்ணெய். இப்ப எல்லா இடத்துலயும் இதை பத்தி தான் பேசுறாங்க. வெங்காயத்துல இருக்கிற சல்ஃபர் முடி உடையறத தடுக்கும். சயின்டிபிக்கா இது கொலாஜன் உற்பத்தியை தூண்டும். சின்ன வெங்காயத்தை அரைச்சு சாறு எடுத்து தேங்காய் எண்ணெயில கலந்து காய்ச்சணும். இதோட வாசனை கொஞ்சம் கடுமையா இருக்கும். அதனால குளிக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் அப்ளை பண்ணுங்க. இப்ப மார்க்கெட்ல நிறைய பிராண்டட் வெங்காய எண்ணெய் விக்கிறாங்க. ஆனா நாம வீட்ல செய்யறது தான் 100% சேஃப். சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு அப்ளை பண்றது எப்பவும் நல்லது. இது முடிக்கு தேவையான ஊட்டச்சத்தை நேரடியா கொண்டு போய் சேர்க்கும். ஆறாவதா பாதாம் எண்ணெய். இதுல விட்டமின் இ அதிகமா இருக்கு.
முடி ரொம்ப வறண்டு போய் ஒரு மாதிரி பரட்ட மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். இது முடிய பட்டு போல சாஃப்டா மாத்தும். கடையில ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில்னு கேட்டு வாங்குங்க. குளிச்சதுக்கு அப்புறம் 2 டிராப் மட்டும் எடுத்து முடியோட நுனியில தடவுனா அந்த ஸ்பிளிட் எண்ட்ஸ், அதாவது முடி பிளவு வராது. ஆனா நட்ஸ் அலர்ஜி இருக்கிறவங்க இதை தவிர்க்கிறது நல்லது. இது முடியோட எலாஸ்டிசிட்டியை கூட்டி முடி உடையாம பாதுகாக்கும். 7ஆவதா வேப்ப எண்ணெய். பொடுகு பிரச்சனைனால கருப்பு கலர் Dress போடவே பயமா இருக்கா? ஸ்கேல்ப்ல பயங்கர அரிப்பு இருக்கா? அப்போ வேப்ப எண்ணெயில இருக்கிற நிம்பிடின் அந்த பொடுக வேரோட அழிக்கும். பியோர் வேப்ப எண்ணெயை தேங்காய் எண்ணெயோட கலந்து பயன்படுத்துங்க. பொடுகை இருக்கிற இடத்துல மட்டும் மசாஜ் பண்ணுங்க. இதோட வாசனை கொஞ்சம் கடுமையா இருக்கும். அதனால குளிச்சதுக்கு அப்புறம் நல்ல ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடுங்க. கண்ணுல படாம பாத்துக்கோங்க, ஏன்னா பயங்கரமா எரியும். ஸ்கேல்ப்ல இருக்கிற இன்ஃபெக்ஷனை சரி பண்ண இதுதான் பெஸ்ட் மெடிசன். 8ஆவதா ஆலிவ் எண்ணெய். இது ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர். முடியில இருக்கிற ஈரப்பதத்தை அப்படியே லாக் பண்ணி வைக்கும். எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் தான் எப்பவும் பெஸ்ட். லேசா சூடு பண்ணி முடியோட லென்த்ல அப்ளை பண்ணி ஒரு ஹாட் டவல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா முடி செம்ம சாஃப்டா மாறும். அதாவது வெந்நீர்ல துணியை நினைச்சு பிழிஞ்சு தலையில கட்டி 15 நிமிஷம் விடுங்க. ஆனா இது ரொம்ப கனமான எண்ணெய், அதனால நல்லா வாஷ் பண்ணணும். இல்லனா முடி பிசு பிசுன்னு ஆகி தூசியை இழுக்கும். ட்ரை ஹேர் இருக்கிற பெண்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். 9ஆவதா மருதாணி எண்ணெய். மருதாணினா வெறும் கலர் மட்டும் இல்ல, இது முடிக்கு ஒரு ஷீல்டு மாதிரி. முடியோட pH லெவலை சமப்படுத்தும். மருதாணி இலைகளை தேங்காய் எண்ணெயில காய்ச்சுங்க. மாசத்துல 2 தடவை பயன்படுத்தலாம். முடி ரொம்ப ட்ரையா இருக்கிறவங்க இதோட கொஞ்சம் தேங்காய் பால் கலந்து அப்ளை பண்ணுங்க. அப்பதான் முடி அதிகமா ட்ரை ஆகாம இருக்கும். இது முடியோட வேர்களை பலப்படுத்தி நரைமுடி வராம தடுக்கும். இதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, மருதாணி உங்க முடியோட கியூட்டிக்கல் லேயர், அதாவது கியூட்டிக்கல் லேயரை அப்படியே லாக் பண்ணி வெயில் மற்றும் தூசியால முடி டேமேஜ் ஆகாம ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இருக்கும். இதுல இருக்கிற ஆன்டி ஃபங்கல் குணங்கள் ஸ்கேல்ப்ல வர்ற சின்ன சின்ன அரிப்பை சரி பண்ணி உங்க தலைமுடியை எப்பவும் ஃப்ரெஷ்ஷா வச்சுக்க உதவும். முக்கியமா அடிக்கடி ஹேர்வை பயன்படுத்துறவங்களுக்கு வர்ற அந்த முடி வறட்சியை இது சூப்பரா பேலன்ஸ் பண்ணி முடிக்கு ஒரு ஹெல்த்தியான நேச்சுரல் ஷைனிங்கை கொடுக்கும். 10ஆவதா நம்ம மிராக்கிள் ஆயில் ரோஸ்மேரி எண்ணெய். இப்போ வேர்ல்ட் ஃபுல்லா ஹேர் க்ரோத்துக்கு இதை தான் ரெக்கமெண்ட் பண்றாங்க. சயின்டிபிக் ஆய்வுகள்ல இது மினாக்சிடில் அப்படிங்கிற மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அளவுக்கு முடி வளர்ச்சியை தூண்டுதுன்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயில் வாங்கி அதை தேங்காய் எண்ணெயோட கலந்து பயன்படுத்துங்க. ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய்க்கு 2 டிராப் எசென்ஷியல் ஆயில் சேர்க்கணும். 5 நிமிஷம் தலை கீழா குனிஞ்சு மசாஜ் பண்ணுங்க, அதாவது இன்வர்ஷன் மெத்தட். இது ரத்த ஓட்டத்தை தலைக்கு கொண்டு போகும். ஆனா இதை அப்படியே டைரக்டா பயன்படுத்தாதீங்க. கர்ப்பிணி பெண்கள் இதை தவிர்க்கணும். இது நிஜமாவே ஒரு மேஜிக் பண்ணும் ஃபேமிலி. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் ஃபேமிலி, எண்ணெய் தேய்க்கிறது மட்டும் போதாது, நாம எப்படி தேய்க்கிறோம் அப்படிங்கறதுல தான் விஷயமே இருக்கு. எப்பவும் எண்ணெயை உள்ளங்கையில வச்சு தேய்க்காம விரல் நுனிகளால மண்டையோட்டுல மெதுவா மசாஜ் பண்ணுங்க. இதுதான் அந்த வேர்க்கால்களை தூண்டும். அப்புறம் வாரத்துல 2 முறையாவது தலைக்கு குளிக்கணும். அழுக்கு ஸ்கேல்ப்ல இருந்தா முடி இன்னும் அதிகமா கொட்டும். நிறைய தண்ணி குடிங்க, ஏன்னா உடம்பு ஹைட்ரேட்டடா இருந்தாதான் முடியும் ஆரோக்கியமா இருக்கும். அப்புறம் டென்ஷன் ஆகாதீங்க. ஸ்ட்ரெஸ் தான் முடி கொட்டுறதுக்கு 80% காரணம். கொஞ்சம் பாசிட்டிவா இருங்க, நாம கண்டிப்பா இந்த முடி பிரச்சனையை சரி பண்ணிடலாம். நம்ம மில்க் பேக்கெட் ஃபேமிலி பெண்கள் எல்லாருமே எப்பவும் ஆரோக்கியமாவும் ரொம்ப அழகாவும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த 10 ஆயில்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? இல்ல நீங்க ஏற்கனவே ஏதாவது ட்ரை பண்ணி சூப்பர் ரிசல்ட் பார்த்திருக்கீங்களா? அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் இன்னும் நிறைய தோழிகளுக்கு ஒரு நம்பிக்கையை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாவே ஒரு பெரிய மாற்றத்தை தரும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டுங்க. உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டிடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் எனக்கு இன்னும் நிறைய தேடி தேடி விஷயங்களை சொல்ல மோட்டிவேஷனா இருக்கு. அடுத்த ஒரு வேற லெவல் வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் மில்க் பேக்கெட். லவ் யூ ஆல் ஃபேமிலி. பாய். ஸ்டே ஹெல்தி, ஸ்டே பியூட்டிஃபுல்.